அவன் இப்படி தோட்டா என்கிறவன் ஒரு பெரிய வேள்வியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த வேள்வியிலே வருகின்ற ஒரு அசுரனை வைத்து நம்மை தாக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டான். அதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். அதே போலவே துவட்டா ஒரு பெரிய வேள்வி செய்து மிகுந்த பருத்த உயரமான ஒரு அசுரன், விருத்தாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனை அதிலிருந்து உருவாக்கினான். அந்த விருத்தாசுரனை நோக்கி, என்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய இந்திரனை நீ கொல்வாயாக என்று ஏவினான். அவன் இந்திரனோடு சண்டைக்கு வருகிறான். இருவரும் கடும் போர் புரிகின்றார்கள். அந்த போரிலே இந்திரனுடைய ஆயுதம் எடுபடவில்லை. அவன் மிகுந்த சிரமப்பட்டு செய்தாலும் கூட விருத்ராசுரனை போரிலே அவனுக்கு வெல்லுவது கடினமாக இருந்தது. ஆகையினாலே அந்த நேரத்திலே பிரம்மா சொன்னார், நீ வச்சிருக்கிற ஆயுதம் பழைய ஆயுதம், இதை வைத்து கொண்டு அவனை சமாளிக்க முடியாது. இந்த மாதிரி ஆயுதங்களெல்லாம் வச்சுருந்தா நமக்கு பக்கத்தில் இருக்க அண்டை நாடு பயப்படாது. புதுசாக அமெரிக்காவிலேருந்து ஆயுதம் வாங்கி வைக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது பாகிஸ்தானும் சீனாவும் பயப்படுவான். இல்லை நம்ம படிக்கு பழைய அந்த டேங்கியையும் பழைய AK-47 வச்சுட்டு இருந்தால் என்னத்துக்காகும்? ஒன்றும் ஆகாது. அதனால் புதிய நவீன ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கணும். அது மாதிரி ஒரு ஆயுதம் வச்சுருந்தா தான் சரிப்படும்னு சொல்கிறார். என்ன ஆயுதம் செய்யலான்னு கேட்குற பொழுது அவன் ஒரு உத்தி சொல்லுகிறான். பார்க்கடல் கடைகிற பொழுது அசுரர்களும் வந்தார்கள், தேவர்களும் வந்தார்கள். அப்ப ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, பொது சட்டம். என்ன என்று கேட்டால், இங்கே நாம் இணைந்து ஒரு காரியத்திற்காக வருகிறோம். அந்த காரியம் பார்க்கடலை கடைதல். தேவர்கள் மட்டும் அதை கடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அசுரர்களுடைய துணையும் வேணும். இப்போ அசுரர்களையும் இணைத்துத்தான் அதை செஞ்சாகணும். அசுரர்களும் தேவர்களுமாக அதை செய்கிற பொழுது வருகின்ற அந்த பார்க்கடலை கடைந்து வருகின்ற அமுதத்தை நாம் பங்கு பிரித்து கொள்ளலாம். ஆனால் இந்த பார்க்கடலை கடைய வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சட்டம் என்னன்னு கேட்டால், தேவர்களாக இருந்தாலும் சரி அசுரர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து வரக்கூடாது. அங்கே சின்ன சண்டை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உடனே ஆயுதத்தை பிரயோகம். இப்போ சமாதான பேச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர், நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போகலாம். 2 பேரும் போகும்போது இவன் ஒரு துப்பாக்கி அவன் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போனால் சமாதான பேச்சாகும்? நடக்காது இல்லையா? அது ஆயுதம் இல்லாமல் போகணும். அதனால் எல்லாரும் அவரவர்கள் ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டு நிராயுதபாணியாத்தான் பார்க்கடல் கடையாக வரணும் அப்படின்னு சட்டம். சரி, ஆயுதங்களை கொண்டு போய் எங்கே கொடுக்கறது அப்படின்னு கேட்ட பொழுது ததீசி முனிவர்னு ஒருத்தர், அவர் பொது. அவர் யார்? அசுரருக்கும் தேவருக்கும் பொது. அவர் பொதுவானவர். அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கலான்ட்டு அப்படி கொண்டு போய் இந்த அசுரர்களும் தேவர்களும் கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். எல்லா ஆயுதங்களையும் அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைத்த இந்த ஆயுதங்களை எல்லாம் ததீசி முனிவர் ரொம்ப நாள் பாதுகாத்துட்டு இருந்தார். அப்போ இந்த பார்க்கடல் கடைஞ்ச சம்பவம், அமிர்தம் வந்துருச்சு, பார்க்கடல் கடைஞ்சி சாப்பிட்டாச்சு, எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. அவங்களே அசுரர்கள் ஓடிட்டாங்க, தேவர்களுக்கு பார்க்கடல் கடைஞ்சி அமிர்தம் கிடச்சிச்சு, எல்லாம் போயிட்டாங்க. ஒருத்தரும் ஆயுதத்தை கிளைம் பண்ணவே இல்லை. ஒருத்தர் ஆயுதத்தை திரும்ப கொடுங்கன்னு கேட்கல. இதெல்லாம் எங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு ததீசி முனிவர் பார்த்தார். அவர் என்ன பண்ணார்? பெரிய ரிஷி இல்லையா, அத்தனையும் கபலீகரம் பண்ணிட்டார். அத்தனையும் என்ன பண்ணார்? சாப்பிட்டு விட்டார். இதெல்லாம் பிரம்மா சொல்லிட்டு இருக்கார் இந்திரனுக்கு. ததீசி முனிவர் இப்போ அத்தனை ஆயுதங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வல்லமை உடைய ஆயுதம் ததீசி முனிவர் உடம்புல இருக்கு. ததீசி முனிவர் உடம்புல அந்த ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் எதுன்னு கேட்டால் அவருடைய முதுகந்தண்டு. நீ எப்படியாவது போய் ததீசி முனிவர்கிட்ட இந்த முதுகந்தண்டை கேட்டு வாங்கி
அதில் நீ ஒரு வஜ்ராயுதம் செய்து கொண்டால் நீ இந்த அசுரனை வெல்லலாம். சரின்னு நேராக ததீசி முனிவர்கிட்ட போய் நடந்ததை சொல்லுகிற. நடு